ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க. நான் இப்போது திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவனையும் பெருமாளையும் ஒன்றாக நம்ம தரிசனம் பண்ணலாம். ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருக்காங்க. ஒரே நேரத்தில் நம்ம வந்து சிவனையும் ஹரியையும் பெருமாளையும் வழிபடுறது சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க. இங்கே அந்த அமைப்பு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதே டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்த ஐயாவையும் பெருமாளையும் சிவனையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா சுற்றி வரும்போது சப்த கன்னிமார் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு செல்வ வளம் வேணும், அதே மாதிரி எனக்கு தைரியம் வரணும், எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னா சப்த கன்னிமார் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோமஸ்கந்தர் இருக்கிறாரு, அவரை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது லக்ஷ்மி குபேரர் இருக்கிறாங்க. சரிங்களா? லக்ஷ்மி குபேரர் அங்கே வந்து செம்பு நாணயம் கொடுக்குறாங்க. செம்பு நாணயத்தை வாங்கிட்டு போய் உங்களோட கேஷ் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி அட்ராக்ஷன், சரிங்களா, பண சுழற்சி கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் சந்திரன் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருங்க? சந்திரன். சந்திரனை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூரியன், வலது பக்கம் வந்து சூரியன் இருக்காங்க. என்னோட துறையில் நான் பிரபலம் ஆகணுங்க, வளர்ச்சி ஆகணுங்க, நிரந்தரமான வருமானம் வரணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை கும்பிடணும்? சூரியனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நிலையான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்திமதி அம்மாவை போய் தரிசனம் பண்ணுங்கள். அம்மாவை தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினசரி வருமானம், ஒரு செல்வ வளம், சுபிச்சம் நிச்சயமாக கிடைக்கும். அம்மாவை நீங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா பொற்றாமரை குளம் இருக்குது. அந்த பொற்றாமரை குளத்தில் வந்து பொற்றாமரை விநாயகர் இருக்கிறாருங்க. அவர் வந்து அவரோட வாகனமான மூஷிக வாகனத்தில் அவர் இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரு. ஒரு சிறந்த அமைப்பு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த வழிபாடெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற இடங்களெல்லாம் இருக்காது. எல்லாமே வந்து ஒரு சேர இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சாஸ்தா இருக்காங்க, ஐயப்பன். நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் உத்திரமாக இருந்தாலும் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். சரிங்களா? வழிபாடு பண்ணிட்டு வந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே கோயிலோட விருட்சம் என்னென்னா மூங்கில் மரம். மூங்கில் மரத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா மூங்கில் அப்படிங்கிறது என்ன? சூரியன். உங்களுக்கு ஒரு நிலையான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மூங்கில் மரம் எங்கே விருட்சமாக இருக்கிற ஸ்தலத்துக்கு போனாலே நம்மளுக்கு நிலையான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அப்புறம் அங்கே கும்பிட்டுட்டு கோமாதா சாலை இருக்குது. அங்கே நீங்கள் கோமாதாவையெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பழங்கள் கொடுக்கலாம். கும்பிட்டுட்டு இங்கே வெளியே அப்படியே அம்மாவோட கோயிலை சுற்றி வர்றீங்க அப்படின்னா ஆறுமுக நாயனார் இருக்காங்க. சரிங்களா? வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. உங்களுக்கு கடன் இருக்குது, எதிரி இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன், எதிரி, பிரச்சனைகள், வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஆறுமுக நாயனார் எப்படின்னா முன்னாடி 6 தலை பின்னாடி 6 தலைன்னு அப்படி இருக்காங்க. அவங்கள வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக கடன், எதிரி, நோயிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எதிரியெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடச்சிது. நீங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை உள்ளவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி தாயார் இந்த கோயிலில் இருக்காங்க. அதே மாதிரி சகசரலிங்கம் இருக்குது. அவ்வளவு, அதாவது ஒரு நாள் பத்தாதுங்க. கோயிலை நம்ம சுற்றி அவ்வளோதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. அதனால் அவசியம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் நெல்லையப்பர் கோயில். நீங்களும் வந்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு செல்வ வளம், ஒரு நிம்மதி, ஒரு ஆரோக்கியம், ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை எல்லாமே கிடைக்கணும்னு நான் ஐயாவை வேண்டிக்கிறேன். நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.